கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நான் கர்த்தருக்காக வைராகியமாய் நிற்கிறேன். இயன்ற வரைக்கும் நன்மை மட்டுமே செய்கிறேன். ஆனாலும் நான் செய்யும் எல்லாமே தீமையாக முடிகிறதே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நமக்கு தேவன் தரும் வாக்கு தத்தங்கள் வேத புஸ்தகத்தில் அநேக பரிசுத்தவான்களுக்கு நடந்திருக்கிறது. அவர்களுக்கு நடந்தது எனக்கும் நடக்கும் என்று விசுவாசித்து அந்த முன்மாதிரிகளை பின்பற்றி கை கொள்ளும் போது நமக்கும் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். அதற்குரிய விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ள இந்த வேத பகுதிக்குரிய சில உதாரணமான மனிதர்களை வேத புத்தகத்திலிருந்து பார்க்கலாங்க. வேத புஸ்தகத்தில் தாவீதை போல் யாரால் கர்த்தரை நேசித்திருக்க முடியும்? தகப்பனும் தாயும் புறக்கணித்து வனாந்திரத்தில் தன்னந்தனியாய் இருக்கும் போது கூட தேவன் மேலுள்ள தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி சங்கீதங்களை பாடி ஆண்டவரை ஆராதித்து அனுபவித்துக் கொண்டிருந்தார். பின்ன ஏன் அவருக்கு அவ்வளவு கஷ்டம்? தாய் தகப்பனின் புறக்கணிப்பு, கோலியாத்திட சண்டை போட போன போது, தேவனுடைய நாமத்திலே போன போதிலும் சகோதரர்கள் அவரை திட்டி புறக்கணித்து, சொந்த மகன் அவரை ஓட ஓட விரட்டி, சொந்த மாமனார் ஓட ஓட விரட்டி, உயிருக்காக பயந்து பயந்து ஒளிய வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்தது? அதன் விளைவுதான் என்ன? இந்த துன்பங்களை தேவன் அவர் வாழ்க்கையில் அனுமதித்தது நிமித்தமே நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். எத்தனையோ ஆண்டுகள் கழிந்து விட்டது. ஆனால் இன்னும் அவருடைய சங்கீதங்கள் புத்துணர்ச்சியோடு இருக்கிறது, புது பொலிவோடு இருக்கிறது. இன்றும் பாடுகளிலும் நிந்திகளிலும் அவமானங்களிலும் சென்று கொண்டிருக்கும் போது இந்த சங்கீத புத்தகங்களை வாசிக்கும் போது ஆறுதல்கள் பிறகுகிறது. எந்த வழியாய் நடப்பது என்ற வழி நடத்துதலும் கிடைக்கிறது. நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரியான புஸ்தகமாய் அது இருக்கிறது. தேவன் அவருக்கு ஏற்பட்ட தீமைகளை நன்மையாக மாற்றினது மட்டுமல்லாமல் என் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லி தாவீதின் கிளை என்று அவருக்கு ஒரு பெயரே இருக்கிறது. யோபுவை போல் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனை வேதத்தில் பார்க்க முடியாது. அவர் தவறு செய்தாரா செய்யலையா என்ற கணக்கு அல்ல, ஒருவேளை செய்திருந்தார் என்ற சிந்தனையோடு தனக்காக தன் பிள்ளைகளுக்காக தேவனிடத்தில் பலி செலுத்தி தன் அன்பையும் தேவனுக்குரிய பயத்தையும் வெளிப்படுத்தின நல்ல மனிதன், ஆசீர்வாதமாய் இருந்தார். பின்ன ஏன் தேவன் சத்ருவை அவர் வாழ்க்கையில் அனுமதித்தார்? தேவன் இல்லையா அவரை பாதுகாக்க வேண்டும்? தேவனே கைவிடலாமா? நடந்தது. யோபுவின் நண்பர்கள் தேவனுக்காக வைராகியமாய் பேசினர். தேவன் அதை மெச்சிக்கொள்ளுவார் என்று நம்பியும் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் தன்னை யோபுவுக்கு வெளிப்படுத்தின போது யோபு சாஷ்டாங்கமாய் விழுந்து தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டார். அப்பொழுதுதான் தெரியும், நண்பர்கள் தேவனுக்காக பேசுகிறோம் என்று நினைத்திருந்தாலும் அவை உயர்ந்திருந்த நாட்களில் அவர் நிமித்தம் இருந்த பொறாமை நிமித்தமாக வாய்ப்புகளை பயன்படுத்தி இப்பொழுது யோபுவுக்கு விரோதமாக பேசினார்கள் என்று அவர்களுக்கே புரிந்தது. யோபு ஜெபித்த பிறகே அவர்களுக்கு சிறையிருப்பு விடுதலையாயிற்று. யோபுக்கு ஏற்பட்ட தீமையை தேவன் இந்த இடத்தில் நன்மையாக மாற்றுகிறார். எல்லா ஆசீர்வாதங்களையும் இரட்டத்தனையாய் தருகிறார். உபத்திரவப்படுகிறவனை தேவன் கைவிடுகிறதில்லை. எல்லா சூழ்நிலையிலும் எல்லாரும் கைவிட்டாலும் தேவன் எப்பொழுதும் நம் பட்சமாகவே இருக்கிறார் என்பதை உலகுக்கு வெளிப்படுத்தினார். யோசேப்பு, அவர் சிறு வயதிலிருந்தே உத்தமமாய் இருந்திருக்க வேண்டும். எனவே அவருடைய தகப்பன் அவரை மிகவும் அதிகமாய் நேசித்தார். விசேஷித்த ஆடைகளையும் கொடுத்தார். அவரும் தேவனுக்கு உண்மையாயிருந்து பாவம் தொடாதபடி பார்த்து கொண்டார். தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார். பிறகு ஏன் தேவன் அவரை கைவிட வேண்டும்? சொந்த சகோதரர்களே அவரை குழியில் தள்ள ஏன் தேவன் அனுமதிக்க வேண்டும்? ஏன் அந்த சிறைச்சாலை? ஏன் போத்திபா மனைவியோடைய வீணான அவதூறு? ஏன் சிறைச்சாலையில் நண்பர்கள் அவரை மறந்தனர்? ஏற்ற காலம் வந்தபோது தேவன் எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றினார். கர்த்தருக்கு தெரியும், ஒரு காலம் பஞ்சம் வரும்.
அந்த உலகத்துக்கே அந்த பஞ்சத்தை எடுத்து போட, அதை சமாளிக்க ஞானமுள்ள தேவனுக்கு பயந்த ஒரு பிள்ளை வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். எனவே அவரை தொடர்ந்து போடமிட்டார். அது அவருக்குள்ளாக ஒரு நல்ல மெச்சூரிட்டியும் காரியத்தை எப்படியெல்லாம் சமாளிப்பது என்ற ஞானத்தையும் கொடுத்தது. அவர் மூலமாக அவர் குடும்பம் மட்டுமல்ல, உலகமே ஆசீர்வதிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியாகவும் அவரை சொல்லுகின்றனர். அநேகருடைய இரட்சண்யத்திற்காக தேவன் அவரை நடத்தினார். அவருக்கு ஏற்பட்ட தீமைகளை தேவன் நன்மையாக மாற்றி இன்றளவும் அவரை பற்றி நம்மை பேச வைக்கிறார். அன்னாள் எத்தனை நாள் குழந்தை வேண்டும் என்று அழுதிருப்பாள். அவளுடைய நிந்தைக்கு முக்கிய காரணமே கர்த்தர் தான். கர்த்தர் தாமே அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். தேவனே, எனக்கு பிள்ளை கொடும், நான் நிந்திக்கப்படுகிறேன், அவமானப்படுத்தப்படுகிறேன், மலடி என்ற வசைச்சொல் என்னால் தாங்க முடியவில்லை. எவ்வளவு அழுதிருப்பாள். ஆனால் அவள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கவில்லை. அவரே கர்ப்பத்தை அடைத்தார். அவள் கதறியும் அவள் ஜெபத்தை கேட்கவில்லை. முக்கியமா நாம் குறிக்க வேண்டிய இடம் இது. அந்த ஒரு பர்டிகுலர் டே அவள் ஜெபிச்சப்ப கர்த்தர் அவள் ஜெபத்தை கேட்டார். ஏன்? அதுவரை எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ஜெபித்த அவள், உமக்காக ஒரு குழந்தையை தாரும் என்று அவள் ஜெபத்தை மாற்றினாள். சில நேரங்கள்ல நம் ஜெபம் கேட்கப்படாத காரணம் தேவ சித்தம் இன்னது என்று அறிந்து தேவனுக்காக அவர் சித்தப்படி ஜெபிக்கும் போது அந்த ஜெபங்கள் கேட்கப்படும். அந்த நாளில் தானே அவளுக்கு இருந்த தீமை கர்ப்ப தடை நீங்கி தேவன் அதை நன்மையாக மாற்றினது. அது மட்டுமல்லாமல் ஒரு தீர்க்கதரிசியை, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும் ஒரு மனிதனை அவளுக்கு கொடுத்தார். இன்னும் அதிகம், ஷத்ராக், மெஷாக், அபேத்நகோ, தானியேல் அவர்களுக்கு ஏற்பட்ட பாடு, அதில் வந்த உயர்வு, அதில் உலகத்திற்கு கிடைத்த நன்மைகள், எல்லா தீமைகளையும் தேவன் நன்மையாய் மாற்றுகிறார். இங்கு சில பேரை பார்க்கலாம், சொந்த வழியில் போய் தேவன் கொடுத்த நன்மையை இழந்தவர்கள். யூதாஸ்காரியத்து 12 பேரில் ஒருவர். ஆனால் அவர் ஸ்லாக்கியத்தை பணத்திற்காக மாற்றி வேறு பக்கம் ஓடி தேவ ஸ்லாக்கியத்தை இழந்து போனார். அவருடைய தீமைக்கு அவரே காரணமாயிருந்தார். தேவன் அவருக்கு நன்மைதான் செய்தார். அதை கேடாய் தீமையாய் அவரே மாற்றிக்கொண்டார். அப்சலோம் தாவீதின் மகன். ஆனாலும் பேராசை நிமித்தமாக தகப்பனையே கொல்ல நினைத்த மனிதன். அவரும் மாண்டு போனார். அவருடைய பிறவியில் கிடைத்த ஆசீர்வாதத்தை கூட அவரால் அனுபவிக்க முடியவில்லை. அவர் சொந்த வழியில் பேராசையால் ஓடினது நிமித்தமாக சவுல், தேவன் அவரை ராஜாவாய் அபிஷேகித்தார். ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி கீழ்ப்படியவில்லை. எனவே தேவன் வேறொருவருக்கு அதை கொடுக்க நினைக்கும் போது இவரே கொடுத்திருந்தார், இவ்வளவு அதிகமான மேன்மைக்கேடு அவருக்கு ஏற்பட்டிருக்காது. அந்த இடத்தில் தனக்கும் தன் சந்ததிக்கும் தேவனை மீறி இது எனக்கு இந்த உரிமை வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாக தேவன் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் தாவீதை கொல்ல துரத்தி கொண்டு போனார். ஆனால் அவரே மாண்டு கொண்டு செத்தார். தேவன் அவருக்கு செய்த நன்மையை தீமையாய் அவரே கெடுத்துக் கொண்டார். இன்னும் அநேகர், சாலமோன், சீமேயி, பீலேயாம், தேவன் கெட்ட குமாரன், தேவன் கொடுத்த நன்மைகளை தீமையாய் மாற்றிக்கொண்டவர்கள். ஆமாங்க, எவ்வளவு நன்மை செய்த ஆண்டவரே, என் நண்பர்களுக்கு, என் உறவுகளுக்கு, என்னுடைய சர்ச் மெம்பர்ஸ்க்கு. ஆனா என்னை பத்தி பின்னாடி இப்படி பேசுறாங்களே, எனக்கு தீமையா நடக்குதுன்னு சொல்லி அங்கலாச்சிட்டு இருக்கீங்களா? நன்மைக்காக ஆரம்பிச்ச பிசினஸ் எனக்கே வினையா வந்து முடிஞ்சிருச்சு. நன்மைக்காக ஆரம்பிச்ச ஊழியம் இப்படி எனக்கு பிரயோஜனம் இல்லாம போய் யாரிடமோ போகுதேன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க படுற பாடு, உங்களுக்கு ஏற்பட்ட தீமை எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவரே அதை அனுமதித்திருக்கிறார். அநேகருக்கு உங்களை முன்மாதிரியாய் வைக்கத்தக்கதாக, அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக இந்த நாளில் உங்களுடைய பாடுகள் தேவனுக்கு உகந்த பலியா இருக்குது. சோ பாடுகள்ல, உபத்திரவத்துல பொறுமையா இருந்து தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறபடியினால் உங்களுக்கு ஏற்படும் இந்த தீமைகளை கூட வெகு ஜனங்களுக்காக நன்மையாய் மாற்றுவார். அதனால பொறுமையா இருங்க. இப்ப நீங்க படுற பாடு இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதே இல்லை. இனி வரும்னா இந்த உலகத்திலும் மறுமையிலும் கூட தேவன் அதன் மகிமையா
சாட்சியாய் மாற்றி அநேகருக்கு முன்பாக உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஜெபிக்கலாமாங்க. கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைக்காக, கொடுத்த ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி. ஏற்படும் தீமைகளுக்காக நன்றி சொல்ல எங்களுக்கு கிருபைத்தார். தாவீதை போல உபத்திரவப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்ல கிருபைத்தார். எங்களுக்கு ஏற்படும் ஒவ்வொரு தீமைகளும், துரோகங்களும், நிந்தைகளும், அவமானங்களும் ஒரு நாள் நிச்சயமாய் புகழ்ச்சியாய் மாறும். உம்மில் நான் அன்பு கூறுகிறபடியினால் தேவரீர் இதை நீர் எனக்கு செய்வீர் என்ற நம்பிக்கையோடு உபத்திரவத்தில் பொறுமையாயிருந்து உம் பிரமாணங்களை நிறைவேற்ற மற்றவர்களுக்கு முன்மாதிரியாயிருக்க இந்த நிந்தையை சகித்துக் கொள்ள கிருபைத்தார். இப்போது படும் பாடு இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல என்று சொன்னீரேன். அந்த மகிமை நான் முழுமையாய் பெற்றுக்கொள்ள இம்மையிலும் மறுமையிலும் அதை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபைத்தார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.